ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம குக்கிங் சீரீஸ்ல என்ன ரெசிபி பண்ணலாம்? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்கப்பா. ஆமாப்பா, யூஸ்வலாக இல்லாமல் ஏதாவது சேலஞ்சிங்கான ரெசிபி சொல்லுங்க. அப்போ தான் நமக்கு செய்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்னைக்கு யாரோட டர்ன்? ஜாக்கி, எனக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் சாப்பிடணும் போல இருக்கு. இன்னைக்கு அந்த ரெசிபி செய்யலாம் ஜாக்கி. ஹை, செம்ம செம்ம, என்னோட ஃபேவரட் ரெசிபி. விஜய், இன்னைக்கு தான் நீ ஒரு உருப்படியான ரெசிபி சொல்லியிருக்க. நீ கண்டிப்பா பூரி செஞ்சே ஆகணும். விஜய், மாயா, நீங்க நினைக்கிற மாதிரி பூரி சுடுறதுலாம் ஈஸி இல்ல. அது சுட்டுறலாம் ஈஸி, ஆனா அதை புஷ்ஷுன்னு சுடணும், அதுதான் சேலஞ்சிங்கே. அபி, அதையும் ஒரு கை பார்த்துடலாம். நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? நீ சூப்பராக பண்ணி தருவ, நீயே செய். ஐயோ விஜய், என்ன விஜய், பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டியா? சரி, ஓகே, என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு எவ்வளோ சாஃப்டாக பிசைகிறோமோ அதில் தான் பூரி புஷ்ஷுன்னு வரதா இல்லை சப்பையாக வரதான்னு இருக்குது. இப்போ மாவு, உப்பு, ஆயிலெல்லாம் போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளேயும் பொட்டேட்டோ மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் இந்த மாவு நல்லா ஊறட்டும். இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ பொட்டேட்டோ மசாலாவுக்கு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அபி, பொட்டேட்டோ மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை பாயில் பண்ணிக்கணும்ல, அதுக்கப்புறம் தானே நம்ம மசாலா ரெடி பண்ணணும். ஆமாம் விஜய், ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கணும். அதுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம சட்டியில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா நல்லா சூப்பராக வெந்துடும். நம்ம குக்கர் யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் கவனமாக வேக வைக்கணும். அபி, நீ சொன்ன மாதிரியே பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சு. அதை தனியாக எடுத்து நான் தோல் உரிச்சு வச்சிடறேன். அது என்னோட பொறுப்பு. விஜய், நீ சீக்கிரமாக பொட்டேட்டோலாம் தோலை உரிச்சு கொடு. அது உரிச்சு கொடுத்தா தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்க முடியும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அபி. நீ ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சிரு. அதெல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு விஜய். நீ ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை கொடு. இதை நல்லா மசிச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலாவில் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில், கடுகு நல்லா தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடணும். கவனமாக இருக்கணும். எல்லோரும் கொஞ்சம் தள்ளி போயிருங்க, முகத்தில் தெரிச்சிட போகுது. அதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுக்கணும். இது வந்து காரத்துக்காக தான். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா பொன்னிறமாக ஆகணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். மசாலா, பூரி மசாலா ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ், மஞ்சத்தூள், நமக்கு தேவையான அளவு உப்பு, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொட்டேட்டோவும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம பூரி மசாலா ரெடி ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இப்போ ரெடி பண்ணிட்டோன்னு. நெக்ஸ்ட்டு பூரி போடுறது தான் பெரிய டாஸ்க்கே. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம். ஒரு 2 மினிட்ஸில் பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ண பொட்டேட்டோனால ஈஸியாகவே ரெடி ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டே நம்ம பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐ, நல்ல மாவு ஊறிச்சு. நான் நினச்சதை விட சாஃப்டாகவே இருக்குது. இதில் பூரி பண்ணோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக புஷ்ஷுன்னு வரும் பாருங்கள். இப்போ எல்லா மாவையும் நல்லா இப்படி உருட்டி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை எடுத்து ரொம்ப நைஸாக தேய்க்கணும். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது நல்லா புஷ்ஷுன்னு வரும். அபி, அதெல்லாம் ஓகே. எனக்கு பூரி ரவுண்டாக தான் வரணும். வேறு எந்த ஷேப்பில் வந்தாலும் எனக்கு பிடிக்காது. அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது விஜய். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து அது மேலே அமுத்தணும்னா சூப்பராக ரவுண்டாக உனக்கு பிடிச்ச மாதிரியே பூரி வரும். இப்போ ஓகேவா? அபி, சூப்பர் அபி, உனக்குள்ள இவ்வளோ டேலண்டா? நான் சும்மா ரவுண்டாக தான் வரணும்னு நினச்சேன். நீ பர்ஃபெக்ட் ஷேப்பில் கொண்டு வந்துட்டே. இது எங்கள் அம்மாவோட ட்ரிக்கு விஜய். எங்கள் அம்மா இது மட்டும் இல்லை, ஸ்டாரு, ஹார்ட்டு, நிறைய ஷேப் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதில் அமுத்தி தான் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பூரி, சப்பாத்திலாம் செஞ்சு தருவாங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் புஷ்ஷுன்னு நல்லா வரும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பூரி எடுத்து போடுறேன். இந்த மாதிரி கரண்டியில் வச்சு மேலே அமுத்தி விடணும். அப்போ தான் நல்லா வரும். அபி, எனக்கு இதெல்லாம் பத்தாது. இதை விட நல்லா புஷ்ஷுன்னு வரணும். ஓகே விஜய், இப்போ பாரு, இந்த பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். பார்த்தியா? சூப்பராக வந்திருக்கு பார்த்தியா? இந்த பூரி நீ வச்சுக்கோ. நல்லா சூப்பர் புஷ்ஷுன்னு ஃப்ளஃபியாக வந்திருக்குது. விஜய், பூரி ரெடி ஆயிடுச்சு. நீ உட்காரு, நான் பரிமாறுறேன். ஏன்னா அபி, நீ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்க. ஃபஸ்ட்டு லேடிஸ் ஃபஸ்ட்டு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் பண்ணது நானே டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கும்னு சொன்னால் அது நல்லா இருக்காது விஜய். நீ டேஸ்ட் பண்ணி, நீ தானே விருப்பப்பட்டு கேட்டேன். அபி, சூப்பராக இருக்கா அபி. எனக்கு அதுலேயும் அந்த பொட்டேட்டோ மசாலா அண்ட் பூரி நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரியே ரவுண்ட் ஷேப்பில் புஃப்னு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அபி.